மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரின் பெரிதான கிருபையினாலே நாம் இந்த யோசுவா புத்தகத்தை முடித்து நம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிக்க கடந்து போக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பான தேவனே, இந்த அருமையான வேளையிலும் எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வேதத்தை பற்றி அலசி ஆராய அல்லது வேதத்தை வாசித்து அதை நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தாவே இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு வேண்டிய உம்முடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் ஒரு தோல்வியின் புத்தகம் என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேகமாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்படியெல்லாம் அவர்கள் எதிராளிகளை, அதாவது எதிராக இருக்கக்கூடிய மன்னர்களை வென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். எனவே நம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேனாவையும் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது நியாயாதிபதிகளுக்குள்ளே செல்லலாம். நியாயாதிபதிகள் என்ற இந்த புத்தகம் சாமுவேல் தீர்க்கதரிசியாலே எழுதப்பட்டது. இதில் எத்தனை அதிகாரங்கள் உடையது? 21 அதிகாரங்களை உடையதாக இருக்கிறது. இதை 3 பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது பிரிவு என்னவென்றால் த பீரியட் ஆஃப்டர் ஜோஷுவா. யோசுவாவுக்கு பின் உள்ள காலம், அதாவது யோசுவா மரித்ததற்கு அப்புறம் உள்ள காலம். இது அதிகாரம் 1 முதல் 3வது அதிகாரத்திலே 4வது வசனம் வரைக்கும் அது காணப்படுகிறது. அடுத்ததாக 2வது பெரிய பிரிவு என்னவென்றால் இஸ்ரவேலின் பின்மாற்றம், பகைவர்களால் சிறைப்பிடிக்கப்படுதல், பின்பு விடுதலை அடைதல், இப்படி தொடர்ச்சியாக ஒரு சுழற்சியை போல வந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை அதிகாரம், அதாவது நியாயாதிபதிகள் அதிகாரம் 3 5வது வசனம் முதல் 16வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். 3வதாக பெரும் பகுதி என்னவென்றால், அதாவது இஸ்ரவேலின் அராஜகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது 17வது அதிகாரம் முதல் 21வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். சரிங்க பிரியமானவர்களே, இப்ப நான் என்ன 3 மிகப்பெரிய பிரிவுகளாக நியாயாதிபதிகளை பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது யோசுவாவுக்கு பின்புள்ள காலம் என்று சொன்னேன். அடுத்தது இந்த மக்கள் எப்பொழுதும் அடிமைத்தனத்திற்குள் பாவம் செய்கிறது, அப்புறம் அடிமைத்தனத்திற்குள்ளாக போகிறது, அப்புறம் கர்த்தரிட முறையிடுதல், அப்புறம் டெலிவரன்ஸ் கர்த்தர் பண்றதுக்காக நியாயாதிபதிகள் எழுப்புவார் என்று சொல்லி ஒரு இப்படியே ஒரு சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு 16வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம் என்று சொன்னேன். அதுக்கடுத்து இஸ்ரவேல் எப்படி அராஜகங்கள்லாம் நடந்தது என்று சொல்லி, கர்த்தர் இல்லாத பொழுது, கர்த்தரை தேடாத பொழுது, பிற அதாவது அந்நிய விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்ட பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி அராஜகம், அதை பற்றி 17வது அதிகாரம் முதல் 21வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். தான் இதை பற்றி நியாயாதிபதிகளை சுருக்கமாக பிரிக்கிறது. இதில் முதல் பிரிவை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் பிரிவு என்னவென்றால் த பீரியட் ஆஃப்டர் ஜோஷுவா, அதாவது யோசுவாவுக்கு பின்னாடி உள்ள காரியங்களை பத்தி பார்க்க போறோம். பிரியமானவர்களே, யோசுவா கானானில் அநேக இடங்களில் பிடித்தார். ஆனால் சில இடங்களை அவர் இறந்த பிறகு சில இடங்கள் கைப்பற்ற முடியாமல் இருந்தது. இதை மற்ற மக்கள் எடுத்து செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, முழுவதுமாக கைப்பற்ற முடியாத நிலைகள் இருந்தது. அதை பற்றி தான் நாம் பீரியட் ஆஃப் ஜோஷுவா நாம் பார்க்கிறோம். இந்த இதுல இந்த பீரியட் ஆஃப் ஜோஷுவா என்னென்ன பார்க்கிறோம்னா 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த முதல் பெரும் பிரிவை 3 சிறிய பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னவென்றால், ஒண்ணு கோத்திரங்கள் என்ன செய்தாங்க, முழு கானானையும் கைப்பற்றாத நிலை. அதை பற்றி நாம் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் முழுதும் அதை பார்க்கலாம். அடுத்து தேவதூதரனுடைய வருகை, அவருடைய பேச்சு, அது ரெண்டும் நீங்கள் விசிட் ஆஃப் ஏஞ்சல், அதாவது 2வது ஒரு பகுதியாக, அந்த பெரும்பகுதியில ஒரு முதல் பகுதியை 2வது பிரிவாக பிரிக்கலாம். அது அதிகாரம் 2 1ஆம் அதிகாரம் 2 5 வரைக்கும் தான். அடுத்து 3வது பிரிவு என்னவென்றால் இஸ்ரவேலின் பின்மாற்றம். இதை பற்றி அதிகாரம் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள்ல நம்ம முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யோசுவா மரித்த பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நல்லவர்களாக
கர்த்தரை வழிபடுகிறவர்களாக அந்த மக்கள் வந்து இருக்கிறார்கள். யோசுவா இறந்து கொஞ்சம் 10-15 வருடங்களாக என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தரையே சேவித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் கேட்டார்கள், யோசுவா மறுத்து விட்டாரே, நான் யார் அதுக்கப்புறமாக இந்த கானானில் உள்ள மீதி இடங்களை பிடிப்பது என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரே 2வது வசனத்தில், அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்போ தேவனை அவர்கள் வணங்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னென்ன செய்தார்னா, யூதாவை அழைத்தார். யூதாவும் என்ன சொல்ல, சிமியோனையும் அழைத்து நம்ம இருவரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம், நம்ம மீதி கானான் தேசத்தை நம்ம பிடிக்கலாம் என்று சொல்லி பிடித்தார்கள். அதை என்னென்னவெல்லாம் பிடித்தார்கள் என்று சொல்லி நீங்கள் முதல் அதிகாரத்துல பார்க்கலாம். யூதா வந்து 4வது வசனத்துல பார்க்கிற பொழுது யூதா வந்து எழுந்து போன போது கர்த்தர் கானானியரும் பெர்சியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதோனிபேசேக் அவர் ஒரு கிங், அவரை ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனிபேசேக் சொல்றாரு, 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தோனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். இந்த இவர்கள் ஒவ்வொரு மன்னர்களாக வெல்கிற பொழுது அவது கானாரையும் பெர்சேரையும் வந்து அவர்கள் வென்ற பொழுது அங்கே அதோனிபேசேக் என்ற ஒரு அரசரை அவர்கள் வெல்கிறார்கள். அந்த அதோனிபேசேக் அவர் என்ன செய்தார்கள் என்றால் அவருடைய கைகளினுடைய பெருவிரலையும் காலின் பெருவிரலையும் தரித்து வெட்டி போட்டு விட்டார்கள். இப்படி வெட்டி போட்ட பொழுது அவர் என்ன, ஏனென்றால் இவரும் அதே மாதிரி செய்திருக்க. அப்போ அதோனிபேசேக் வந்து தான் செய்த தவறு, தான் செய்த பாவம் அவருக்கு நினைவு வருகிறது. அவரும் அவருக்கு முன்பாக 70 ராஜாக்களை என்ன செய்திருந்தார் என்றால் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் மேஜின் கீழே விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். ஏனென்றால் கை விரல்கள் வெட்டப்பட்டால் அவர்கள் எதையும் பிடிக்க முடியாது, போருக்கு செல்ல முடியாது. கால் பெருவிரல் வெட்டப்பட்டால் வேகமாக செல்ல முடியாது. இப்படியாக அவர்களை வந்து அவன் செய்திருந்தான். அதே காரியத்தை என்ன செய்தார், தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். இந்த 7வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள் கைகால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்திலே ஒரு காரியங்களை என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய தேவன் சரிக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு எந்த தீங்கை நாம் செய்கிறோமோ அதே காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நடைபெற ஒரு காரணம் உள்ளது பிரியமானவர்களே. எனவே நாம் எப்படி செய்ய வேண்டும், நாம் மற்றவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார். என்ன சொன்னார் என்றால், உன்னை போல் பிறனையும் நேசி. நீ எப்படி வந்து ட்ரீட் பண்ணப்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல நீ மற்றவர்களையும் ட்ரீட் பண்ணு. நீ எப்படி உன்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல நீ மற்றவர்களையும் கவனித்துக்கொள். எத்தனை காரியங்கள் உனக்கு செய்தால் உனக்கு கஷ்டமாக இருக்குமோ, உனக்கு வேதனையாக இருக்குமோ அதே காரியங்களை நீ பிறருக்கு செய்யாதே என்று சொல்லி சொல்ற பொருள்படும்படியாக கர்த்தர் என்ன சொன்னார், உன்னை போல பிறனையும் நேசி என்று சொன்னார் பிரியமானவர்களே. எனவே இங்க இந்த காரியத்துல பார்க்கிற பொழுது அவர் இந்த அதோனிபேசேக் வந்து 70 ராஜாக்களை இப்படி அவர் பழி வாங்கி கொண்டு இருந்ததினாலேதான் அவருடைய வாழ்க்கையிலும் அதே போலவே செய்து அதே போலவே அவன் செத்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து நீங்க வரிசையா அதை பார்த்தீங்கன்னா யூதா வந்து நிறைய பேர் வந்து வெற்றி கொண்டிருப்பார். பாருங்க 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் வந்து மலை தேசத்தை பிடித்தார், அப்புறம் வந்து பள்ளத்தாக்குகளை பிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் எபிரோனை வந்து பிடிச்சார்னு பார்க்கிறோம். 17வது வசனத்துல பார்க்கிறோம், செப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறியடித்து அந்த சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். அப்புறம் யூதா வந்து காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையும், எக்ரோனையும் அதன் எல்லையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்தார், மலை தேசத்தை துரத்தி விட்டார்கள். ஆனா பள்ளத்தாக்குல இருக்கிற மக்களை வந்து அவங்களால் துரத்தி விட முடியவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இது வந்து கர்த்தர் செய்த அற்புதங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பாக என்ன செய்தார்கள் என்றால், இவர் வந்து மோசே வந்து சொல்லியிருந்தால் எப்ரோனை வந்து நீங்க காலிபுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்படியே வந்து எப்ரோனை காலிபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்த ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். ஏனாக் வந்து ஒரு ராட்சதன். அந்த ராட்சதனுடைய 3 குமாரையுமே அவன் துரத்தி விட்டான். இந்தபடியாக யூதா வந்து மக்களை வந்து தேசத்தை பிடிக்கிற பொழுது அந்த தேசத்தை வந்து மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் விரட்டி விட்டு அந்த தேசத்தை வந்து பரிசுத்தமாக ஆக்கி அவங்க அதுல வந்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படியாக வந்தார்கள் என்று சொல்லி இந்த 18, 19, 20 வசனம் வரைக்கும் 1ஆம் அதிகாரம் 20 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆனால் 21வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால்
எந்த எந்த கோத்திரத்தார் அவர்களுடைய இடங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, நம்ம 12 கோத்திரங்களை ஒவ்வொரு இடங்கள இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில மனிதர்களை சில ஜாதிகளை அவர்கள் வந்து விரட்டி விடாமல், அதாவது சில நாட்டு மக்களை வந்து அவர்கள் விரட்டி விடாமல் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால வந்து ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் ஒண்ணு விரட்டி விடுங்க, அல்லது என்ன செய்யக்கூடாது, அவர்கள் வந்து துரத்தி விடுங்க அல்லது கொன்று விடுங்க, அவங்களோட காலியோட இருங்க, கலக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொல்லி இருந்தார். என்னென்றால் கானான் தேசத்து மக்கள் எல்லாரும் மிகவும் முரட்டாட்டம் பிடித்தவர்களாக அவர்கள் வந்து தேவனை வணங்காமல் அவர்கள் எதையதோ வணங்கி கொண்டு இருந்ததினால்தான் ஆண்டவர் அவர்கள் மீது மிகவும் கோபமாக இருந்தார். அதை வந்து அவர்களை எல்லாம் முறியடிக்க தான் இந்த இஸ்ரவேல் மக்களை பயன்படுத்தி அவர்கள் முறியடித்து அந்த இஸ்ரவேல் தேசமாக அதை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்கள், இப்படியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிற பொழுது 27வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், மனாசே கோத்திரத்தார் பெத்சாயின் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊரில் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கடுத்த ஊரில் மனுஷரையும், இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் இருந்தார்கள். அதாவது கானானியர் என்றால் அந்நிய தேசத்தார் என்ற அர்த்தம். பிரியமானவர், எனவே இவர்கள் எல்லாம் கானானியர்கள், அடுத்த தேசத்தை சேர்ந்த மக்கள். அவர்கள் என்ன செய்யவில்லை, அவன் விரட்டி விடாமல் அவர்களை அங்கே வைத்திருந்தார்கள். எந்த கோத்திரம்? மனாசே கோத்திரம். சரிங்களா? அதே மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து அங்கே குடியிருக்கணும், அங்கே இருந்தாங்க. இப்ப இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் ஸ்ட்ராங் ஆனோன்னு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எல்லாம் பகுதி கட்டும்படியாக எங்களுக்கு வரி கட்டுங்க, அவங்களுக்கு அடிமைகளா இருங்க என்று சொல்லி அவர்களை அரசாட்சி செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, எப்ராயிம் 29வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரியிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை, ஆகையால் கானானியர் கேசேரியில் அவர் நடுவிலே குடியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 30வது வசனத்தில் சிப்ரோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை என்று சொல்லி பார்த்தோம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம், எந்த கோத்திரம் யார்களை துரத்தி விடாம வச்சிருந்தாங்கன்னு பார்க்க பின்னாடி உங்களுக்கு புரியும் அவங்க பிரச்சனைகள் வருகிற பொழுது. அப்புறம் ஆசேர் கோத்திரத்தார் 31வது வசனம், ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சிப் எல்பா ஆப்பிக் ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. இவங்களை என்ன செஞ்சாங்க, ஆசேருடைய தேசத்திலே இந்த கானானி தேசம் மக்கள் குடியிருந்தார்கள். அடுத்து நப்தலின் கோத்திரத்தார்ல வந்து பெத்சிமேயின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் அங்க வச்சிருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். பகுதி கட்டுகிறவர்களாக இவங்க எல்லாம் பகுதி கட்டுகிறவர்களாக வச்சிருவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அடிமைகளாக அந்த தேசத்தார் இருப்பார்கள். 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா எமோரியர் மக்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தான் புத்திரர்கிட்ட இருந்து நாங்க வந்து மலையில இருக்கோம், எங்களுக்கு மலை தேசத்தை கொடுங்க, நாங்க மலையில குடியிருக்கணும்னு சொல்லிட்டு ஏரேஸ் மலைகளிலும் அயலோன் சால்பிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். அதனால அவங்களும் என்ன செய்றாங்க, நாங்க பகுதி கட்டுகிறவர்களாக மாறினார்கள். இப்படியாக இருந்தாங்க. இதுதான் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களின் வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வேண்டாம் என்று விளக்க வேண்டும் என்று சொன்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நன்மையான காரியங்களாக நமக்கு தெரியலாம். இப்பொழுது நன்மையான காரியங்களாக தெரியலாம், பின்காலங்களிலே அது ஒரு தவறான காரியமாக நம்மையே அது தாக்கக்கூடியது, நம்மையே அழிக்கக்கூடியதாக மாறிவிடும். பிரியமானவர்கள், எனவே அவைகள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், விளக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், ஒரு கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். இப்படி எல்லாரையும் நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்களே, உங்க பக்கமே பகுதி கட்டா வச்சுக்கிட்டீங்க, வெளியில அவங்களை விரட்டி விடலன்னு சொல்லிட்டு தூதனானவர் வந்து அவர்களோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் முதல் ஒரு 4 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடைவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்ன செய்யல, அவங்களோட வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு அவங்க பலிபீடங்கள்லாம் நீங்க இடித்து போடாமல் வைத்து விட்டீர்கள். அதான் அதனுடைய பொருள். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்று, அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். அவங்களுடைய தேவர்களே உங்களுக்கு அழிவுக்கு காரணமாக இருப்பார்கள் என்றார். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சப்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். இப்பொழுது வரைக்கும் அந்த மக்கள் வந்து கர்த்தருக்கு உண்மையானவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால்
ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் என்றால், இந்த ஜெனரேஷன் வரும், அடுத்த ஜெனரேஷன் வரும், அதுக்கடுத்த ஜெனரேஷன் வரும். அப்ப இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா அவங்களோட என்ன செய்வாங்க, இவங்க போய் அவங்கள விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பார்கள். அப்புறம் அந்த பெண்கள் சொல்கிறது அல்லது அந்த ஆண்கள் சொல்கிற காரியங்களை என்ன செய்வாங்க, அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க, அப்புறம் அங்க பலியிடுவாங்க, அங்க இது பண்ணுவாங்க. இப்ப கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்வார்கள். அவங்க குழந்தை பிறக்கும், அது அங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இப்படியே நடக்கும் என்றுதான் ஆண்டவர் என்ன சொன்னா, அவங்களை வெளியேற்றணும்னு சொன்னாரு. இப்ப இந்த மக்களுக்கு இப்படிலாம் உங்களுக்கு அவங்களாம் திருப்பி நாங்க இப்பெல்லாம் இருக்கிற மக்கள் திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு விரட்ட உதவி செய்ய மாட்டாரு அப்படி இப்படின்னு இந்த தேவதர் சொன்ன மக்கள்லாம் அழுதாங்க. ஏன்னா அவங்க அப்போ நல்லாதான் இருந்தாங்க. ஆனா பின்னாடி நடக்க போற காரியங்களை தான் கர்த்தர் சொன்னார். நம்முடைய சந்ததியும் சந்ததியாக நாம் தேவனை, ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவர்களாக இருக்கிற பொழுது எல்லா சாபங்களிலிருந்தும் நாம் என்ன செய்வோம், காப்பாற்றப்படுவோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வேதத்தில் உள்ள காரியங்களை சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் கர்த்தருடைய காரியங்களே மக்களுக்கு பிற மக்களுக்கு சொல்கிறீர்களோ சொல்லவில்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய ஜெனரேஷன் உங்களுடைய சந்ததி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கலாம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் மாறினார்கள் என்று சொல்லிதான் நாம் 10வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதலாவது நான் வாசிக்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, யோசுவா மரணம் அடைந்து விட்டார். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனது, கொஞ்ச நாள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? 10வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். 2:10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்போ ஒரு சந்ததி இருக்கு, இப்ப நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோம். அப்புறம் பிள்ளைங்களுக்கு அப்புறம் என்ன சொல்லணும், அவர் அந்த பிள்ளைங்களுடைய நம்மளுடைய பிள்ளைங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சரியாக வழி நடத்த வேண்டும். ஆனால் சில வேளைகளிலே மருமகளோ அல்லது மருமகன்களோ சரியான கர்த்தருக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாக இல்லாதவர்களாக இருந்து அவர்களுடைய இஷ்டப்படி நடந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு சரியா ஆண்டவர் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்க யாரு கிடைக்குதோ யாரையோ அவங்க சொல்லுவாங்க, வேற மதத்தினரை திருமணம் செய்து கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே திசை மாறி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படி திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே போலதான் இங்கே பல சந்ததியில் வந்த பிறகு அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்போ 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாக கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மக்களே, நீங்க அநேகர் நீங்க இதை ரொம்ப டேக் இட் ஈஸியாக அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறீர்கள் கிறிஸ்தவராக வாழ்வது இல்லையா? நீங்க கிறிஸ்தவர்களாக வாழ்கிற பொழுது நீங்க ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்வீங்க. உங்களுக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கும், பல அதிசயங்கள் நடந்திருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பின் வருகிற சந்ததியும் அதே போல இருக்க வேண்டும், அவர்களும் கர்த்தரை வழிபட வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அப்புறம் இப்படி அப்படின்னு பல காரணங்களால் ஒரு என்ன செய்றாங்க, வேற அது காதல்னாலேயோ அல்லது வேற ஒரு பண விஷயத்தினாலேயோ அல்லது மற்ற ஏதாவது காரியங்களாலோ என்ன செஞ்சாங்க, வேற மக்களை வேற கர்த்தரை வழிபடாத மக்களை அவர்கள் திரும்ப செய்து கொள்கிற பொழுது உங்களுடைய சந்ததியிலே என்ன சொல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, திருப்பியும் சாபத்துக்குள்ளே போகலாம், திருப்பியும் அழிவுக்குள்ளே போகலாம். அப்புறம் கர்த்தரை நோக்கி முறையிட்டு அதுக்கு அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறை மேபி மாறலாம். அதனாலே நீங்க எல்லாரும் கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்களுக்கும் அழகாக நீங்க கர்த்தரை சேவிப்பதனால் உண்டாகக்கூடிய நன்மைகளை சொல்லுங்கள். அல்லது அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக ரட்சிக்கப்படாத ஒரு மருமகளாக ஒரு பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ரட்சிக்கப்படாத ஒரு மகனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்க முதல்ல சொல்வீங்க, என்ன சொல்வீங்கன்னா, இல்ல அவங்களை மாற்ற முடியும் என்று சொல்வீர்கள். ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் மாற்றுவதே உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய செயலாக அமைந்துவிடும். அதுக்கே 10-15 வருடங்கள் நீங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பதிலாக கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை அறிந்த
ஒரு பெண்ணை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தார்கள் என்றால் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து மிகவும் பலருக்கு உதவி செய்கிற மக்களாக ஹல்லேலூயா ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, இப்போ இதுல இந்த 10வது வசனம் முதல் நீங்க பார்த்தீர்கள் 23 வசனம் வரைக்கும் என்னவென்றால் இந்த நியாயாதிபதிகளுடைய சுருக்கம், எப்படி அவர்கள் பாவம் செய்தாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா. நான் சொல்லிட்டேன்ல, பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் சொல்லி 13வது வசனத்துல சொன்னேன். அப்பொழுது 14வது வசனத்துல என்ன செய்வார்னா, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களுடைய சத்துருக்களுக்கு என்ன செய்வார், அவர்களை விற்று போடுவார். அப்புறம் என்னது, கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டப்பட்டிருந்தும் அவர்கள் புறப்பட போய் இடமெல்லாம் கர்த்தருடைய கை எப்படி இருக்கணும், அவர்களுக்கு தீமையாக இருக்கும். ஏன்னா அவர்கள் தான் கர்த்தரை நேசிக்கல, கர்த்தரை வழிபடவில்லை, கர்த்தருக்கு எதிர்த்து நின்றார்களே. கர்த்தருக்கு எதிர்த்து இருந்தா என்ன செய்வார், அவரும் எதிர்த்து நிற்பார். அப்போ அவர்களுக்கு தீமைக்கென்றே அவருக்கு விரோதமாக இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் தான் இந்த கொள்ளையிடுகிற இந்த பகைவர்களிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளுடைய சொல்லை கேளாமல் இருப்பாங்க. அப்புறம் அவர்கள்லாம் கேட்டு கர்த்தர் நியாயாதிபதி எழும்பப்படுகிற பொழுது கர்த்தர் நியாயாதிபதிகள் கூட இருந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறார். அந்த மாதிரி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற பொழுது பிரியமானவர்களை கர்த்தர் அவங்களுக்காக என்ன செய்கிறார், நியாயாதிபதிகளை எழுப்புவார். உடனே என்ன செய்வாங்கன்னா, நியாயாதிபதி உயிரோடு இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நியாயாதிபதி பாருங்க 19வது வசனத்துல வாசிக்கிறேன் 2:19. நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். அப்புறம் 20வது வசனத்துல, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் அவர் என்ன செய்கிறார்னா, இந்த மக்களை நான் வெளியில அனுப்பிவிட மாட்டேன். முந்தியெல்லாம் ஈஸியா என்ன செய்தாங்க, மக்களை வென்றார்கள், அந்த இடத்தை பிடித்தார்கள், மக்களை விரட்டி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு முடியலை. ஏன், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தரை அவங்க சேவிக்கவில்லை. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்க பிதாக்களை போல எனக்கு உண்மையா இருக்கீங்களோ இல்லையோ என்பதை நான் சோதிப்பதற்காகவே என்ன செய்திருக்கிறேன் என்றால் இந்த மக்களை விட்டு வைத்து விட்டேன். முதல்ல அனுப்ப சொன்னேன், நீங்க அனுப்பல, நீங்க அனுப்பாம இல்லை இருக்கீங்களே, இனிமேல் நான் உங்களுக்கு இந்த மக்களை வெளியேற நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 21 to 23 வரைக்கும். யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். பார்க்கிறார் ஆண்டவர் மக்களுடைய செய்கைகளை, நீங்களும் எப்படி இருக்கிறீங்கன்னு, எப்படி இருக்கிறாங்க. சரிங்க பிரியமானவர்களே, 3வது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் எதற்காக வைத்தார், எத்தனை ஜனங்களை இப்படி வைத்தார் என்று சொல்லி நான் சொன்னேன். அதனுடைய சுருக்கத்தை 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். 1 முதல் 3 வரைக்கும். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவர்களை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தேரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவைக்காமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏபியருமே. எனவே இப்படியாக கர்த்தர் எந்தெந்த ஜாதிகளை வைத்தார் என்று சொல்லி 5வது வசனத்திலும் வாசிக்கிறோம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவிலே குடியிருந்து இருந்தார்கள். சரி, அப்படி குடியிருந்தார்கள் பிரியமானவர்கள். அப்புறம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், நான் சொன்ன மாதிரியே 6வது வசனத்துல காணப்படுகிறது. 3:6. தங்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இவர்கள் சேவித்தது பொழுது பல காரியங்கள் நடக்கிறது. இப்படி முதலாக இவர்கள் சேவித்த பொழுது இவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது என்று சொல்லி 7, 8வது வசனத்தில் குறிப்பா வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொபொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிசதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிசதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, இவர்கள் இப்படி செய்ததினாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், மெசொபொத்தேமியா ராஜாவுக்கு இவர்களை விற்று போட்டார். அதாவது அந்த ராஜாக்கள் இவர்களை மேற்கொண்டார்கள். 8 வருடம் அடிமைகளாக இவர்கள் வைத்திருந்தார்கள். 8 வருடம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிற பொழுது அவங்க என்ன செய்தார்கள் என்றால், 9வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்றாங்க, கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கூப்பிட்டார்கள். வாசிக்கிறேன் 9வது வசனம்.
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படிக்கு காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இதுதான் முதல் இரட்சகர், முதல் நியாயாதிபதி. பேர் என்ன? ஒத்னியேல். இவரை தான் என்ன செய்தாரு? எழும்ப பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய ஆவி அவருக்கு வந்து அவர் என்ன செய்வார்? இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து சரியான வழியில நடத்துவார். அப்பொழுது தேசம் 40 வருடம் அமைதலாக இருந்தது. 40 வருடம் அமைதலாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கேனாசின் குமாரனாகி ஒத்னியேல் மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்த பிறகு மறுபடியும் 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரன் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக முதல் இப்ப என்னன்னா இதுல 14 பேர் 13 பேர் வருவாங்க இந்த இதுல. அப்ப நீங்க என்ன எழுதி வச்சுக்கோன்னா அழகா ஒரு அட்டவணை மாதிரி போட்டு எழுதி வைத்துக் கொள்ளலாம், அல்லது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் என்ன நடக்கும் என்று சொல்லி எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதலாவது என்ன இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன செய்தார்னா மொசபதோபியா ராஜாவாகிய கூசான் ரிசாதாம் இவங்களை பிடித்து கொண்டார், அடிமைகளாக நடத்தினார். 8 வருடம் அடிமைகளாக நடத்தினார். எத்தனை வருடம்? 8 வருடம். அப்புறம் யார் இதை காப்பாத்தினது? ஒத்னியேல் காப்பாத்து. இந்த ஒத்னியேல் காப்பாத்தினதுக்கு அப்புறம் மக்கள் எத்தனை வருஷம் அமைதலா இருந்தாங்க? 40 வருஷம். இப்படி அடுத்ததாக நீங்க மக்கள் இப்படியே பாவம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். செய்த பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் இரண்டாவதாக மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக கொண்டு வருகிறார். இப்ப மோவாப் ராஜா என்ன பண்ணுகிறார் என்றால் அம்மோன் புத்திரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்கிறார் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்கிறார்கள் என்றால் அம்மோன் புத்திரையும் அமலேக் புத்திரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலை முறியடித்தான். யாரு? இந்த மோவாப் மன்னர். இந்த மோவாப் மன்னரின் பெயர் என்ன? இவருடைய பெயர் எக்லோன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எக்லோன் என்ன செய்தார் என்றால் எக்லோன் மோவாப் மன்னர் இவர்கிட்ட ஆண்டவர் ஒப்படைத்து விட்டார். இப்பொழுது இந்த மன்னர் என்ன செய்தார் என்றால் இவர்களை 18 வருஷம் அடிமைகளாக நடத்தினார். அதற்கு பின்பாக என்ன செய்தார்? ஏகூத் என்ற ஒருவர் எழும்பி வந்தார். இந்த ஏகூத் என்ன செய்தார் என்றால் இவர் பிரியமானவர்களை இப்ப எல்லாம் இவங்க பகுதி கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? இந்த மன்னருக்கு, மோவாப் மன்னருக்கு. அப்போ பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் எனும் இரட்சகனை ஆண்டவர் எழும்ப பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவன் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவை எக்லோனுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்பினார்கள். இவன் என்ன செய்கிறான் என்றால் காணிக்கை கொண்டு போறான். அந்த காணிக்கை கொண்டு போகும்போது என்ன செய்கிறான் என்றால் இருபுறமும் கருக்குள்ள ஒரு கத்தியாவை எடுத்து போறான். பிரியமானவர்கள் போகிற பொழுது அரசட்ட போய் சொல்றாரு. அரசட்ட கொடுத்துட்டு எல்லாரும் அனுப்பிவிட்டு, அரசரே உங்ககிட்ட ஒரு தெய்வ செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். உடனே மக்கள் என்ன செஞ்சாங்க? அரசர் என்ன செஞ்சா? எல்லாரும் போங்க போங்கன்னு அனுப்பிவிட்டோன்னே அது ஒரு குளிர்ச்சியான அறையா, அந்த காலத்துல குளிர்ச்சியான ஏசி ரூம் இருந்துருக்கு பாருங்க, ஏசி ரூம் மாதிரி அவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த அறையில இப்ப என்ன செய்துட்டார்? என்ன செய்தின்னு சொல்ல போது கத்தி எடுத்து அவரை குத்தி கொண்டு விட்டார். இப்படி குத்தி கொன்று விட்டதுனால என்ன ஆச்சு? அவர் அப்பொழுதே இறந்து விட்டார். உடனே கதவை திறந்து கொண்டு வேகமாக போய்விட்டார். மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க? என்ன அரசு இன்னும் வெளியே வரல, மேபி அவர் டாய்லெட்ல இருக்கிறாரு, அந்த மாதிரி என்ன போட்டிருக்கு, மலஜலாதிக்கிறாராக்கும் என்று சொல்லி அவர்களாம் சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவரா வெளியே வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் வெளியே வரவில்லை. கதவை திறந்து பார்க்கிற பொழுது அவர் இறந்து கிடந்ததை பார்க்கிறோம். உடனே என்ன செய்தான்? இவன் தப்பித்து ஓடி போய் நான் மன்னனை கொண்டு விட்டேன், அந்த தேசத்தை நாம் பிடித்து கொண்டு விட்டோம் என்று சொல்லி என்ன செய்கிறார் என்றால் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்க இந்த மோவாபியரை கர்த்தர் நம் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அன்றைக்கு மோவாபியரின் புத்திரரை 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஸ்தியுள்ளவரும் பராக்கிரமசாலிகளுமாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழே தாழ்த்தப்பட்டது. அதற்கப்புறம் தேசம் 80 வருடங்கள் இப்படி இருந்தது, அமைதலாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம அருமையான நியாயாதிபதிகள் 2 ரட்சகர்கள், அவர் 2 நியாயாதிபதிகள் எழுப்பினதை அந்த வெளியில உங்களுக்கு சொன்னேன். வருகிற வீடியோவில் எப்படி அதை அட்டவணைப்படுத்துவது, 13 நியாயாதிபதிகள் யார் யார், அவர்கள் எந்த ராஜாக்கள் இருந்து மக்களை மீட்டார்கள், எத்தனை வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், எத்தனை வருடங்கள் சமாதானமாக இருந்தார்கள் என்று சொல்லி வருகிற வீடியோவில் விளக்கமாக நான் பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.